This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. பசங்க எல்லாரும் ஆத்துச்செடி காம்படிஷன் வச்சு அவங்களுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன் ஆ சொல்றேன், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். நான் இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். இப்போ நான் உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். நான் என் எழுத்து இகழேல். இன்னைக்கு மிஸ் நமக்கு அடுத்த ஆத்திச்சுடி சொல்லி கொடுப்பாங்க. குட் மார்னிங் லிட்டில் சன்ஷைன். குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு உங்க வேலைகளை நீங்களே பண்ணிக்க பிடிக்குமா, இல்ல வேற யாராச்சும் பண்ண சொல்லுவீங்களா? நானே தான் பண்ணுவேன் மிஸ். அப்பதான் நான் வரையும் போது எனக்கு பிடிச்ச கலர்ஸை யூஸ் பண்ண முடியும். நான் சில நேரம் என் அம்மாவை கேட்பேன் மிஸ். அவங்க என்னை விட ஃபாஸ்டா பண்ணுவாங்கல்ல. எனக்கு என் வேலை எல்லாத்தையும் ஒரு ரோபோ பண்ணணும்னு ஆசை மிஸ். நீங்க சொல்றது கேட்கும்போது எனக்கு ஒரு பென்குயின் கதை ஞாபகம் வருது. அவளோட பேரு பென்னி. கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல சில்லுன்னு இருக்க ஒரு குளிர் பிரதேசம். பென்னின்னு ஒரு குட்டி பென்குயின் வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும். டெய்லி கரெக்டா ஸ்கூலுக்கு போயிடுவா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடயும் ஜாலியா விளையாடுவா. அவளுக்கு டிராயிங், சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக் டைம் கூட பிடிக்கும். ஆனா பென்னி கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க ஸ்கூல்ல மிஸ் என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாலும் அவளோட அம்மா கிட்ட பண்ண சொல்லுவா. அவ பண்ண ட்ரை பண்ண மாட்டா. கேட்டா அம்மா தான் ரொம்ப சீக்கிரமா பண்ணுவாங்க, நல்லா பண்ணி தருவாங்கன்னு சொல்லுவா. முதல்ல அவங்க அம்மாவும் பெண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாங்க. அவளோட எல்லா ஹோம்வொர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. பென்னியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, ஏய் பென்னி அவளோட ஹோம்வொர்க்க ரொம்ப பெர்ஃபெக்டா பண்றா பாருன்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது பண்ணது அவ இல்ல, அவங்க அம்மான்னு. ஒரு நாள் பென்னியோட கிளாஸ்க்கு அவங்க மிஸ் ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்க ஃபேவரட் ஃபிஷ்ஷ நாளைக்கு வரைஞ்சி எடுத்துட்டு வரணும்னு. பென்னி அவங்க அம்மா வரைஞ்சி கொடுப்பாங்கன்னு நினைச்சா. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா, அம்மா என்னோட ஃபிஷ்ஷ வரைஞ்சி கொடுங்கன்னு. அம்மா சொன்னாங்க, பென்னி எப்படி வரையணும்னு நான் கத்து கொடுக்கறேன். ஆனா நீ தான் உன்னோட ஃபிஷ்ஷ வரைய போற. அம்மா ஃபிஷ் வரைய கத்து கொடுத்தாங்க. பென்னி வரைய ட்ரை பண்ணா. ஆனா ஒழுங்காவே வரல. பென்னிக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அழ ஆரம்பிச்சிட்டா. அழுதா அவங்க அம்மா வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டா. ஆனா பென்னியோட அம்மா அவளை கட்டி பிடிச்சு, பென்னி நான் உன் கூடவே இருக்கேன், ஆனா உன்னோட வேலைகளை நீ பண்ண கத்துக்கணும் கண்ணான்னு சொன்னாங்க. பென்னி அழுதுட்டு ஏதோ ஒரு ஃபிஷ்ஷ வரைஞ்சு முடிச்சா. அவங்க அம்மாவை பார்த்தா. அவங்க அம்மா இத பார்த்து வரைஞ்சு கொடுப்பாங்கன்னு மறுபடியும் நினைச்சா. ஆனா அவங்க அம்மா சைலண்டா இருந்தாங்க. அவங்க வரைய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அமைதியா கோபமா சோகமாவும் உட்காந்துட்டா.
அடுத்த வாரம் எல்லாரும் பேப்பர் பிளாக்க வச்சு ஒரு பில்டிங் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. பென்னி எப்பவும் போல அவங்க அம்மா பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைச்சா. இது கஷ்டமான ஹோம்ஒர்க், அதனால கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சா. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா. அம்மா சொன்னாங்க, பென்னி இத நீயே பில்ட் பண்ணு, நான் உன் கூட உட்காந்து எப்படி பண்ணணும்னு கைட் பண்றேன். அம்மா ஒரு பிளாக் பண்றதுக்கு பென்னி கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணாங்க. பென்னி மற்ற எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா ஒழுங்காவே வரல. மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டா. இது பார்க்கவே நல்லா இல்ல பாருன்னு சொன்னான். அம்மா சொன்னாங்க, பென்னி கண்ணா, பெர்ஃபெக்டா வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இத நீ பண்ண கத்துக்கிறியான்றதுதான் முக்கியம். உன்னால என்ன பண்ண முடியுதோ அதை முடிச்சு நீ உன் ஸ்கூலுக்கு கொண்டு போ. பென்னி அவளால முடிஞ்சத பண்ணி முடிச்சா. ஆனா அழுதுட்டே பண்ணிட்டு இருந்தா. எல்லாரும் நாளைக்கு ஒரு புக் மார்க் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. இந்த வாட்டி பென்னிக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அம்மா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. சோ அவளே அவங்க அம்மாவை கூப்பிடல. அவளே ட்ரை பண்ண ஆரம்பிச்சா. எல்லாத்தையும் கட் பண்ணி புக் மார்க் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க அம்மா கதவு கிட்ட நின்னு பார்த்தாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா பெண்ணின்னு கேட்டாங்க. இல்லம்மா இப்ப வேண்டாம், நான் ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட்னு சொன்னான். அவங்க அம்மா அமைதியா வெயிட் பண்ணாங்க. அந்த புக் மார்க் முடிக்க ஒரு கடைசி ஸ்டெப் பண்ணும்போது பெண்ணிக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்டா. ஆனா கேக்கும்போது, இது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, ஆனா பண்ணி கொடுக்க கூடாது, நான் தான் இதை பண்ணி முடிக்கணும். அவங்க அம்மா சிரிச்சுட்டே, கண்டிப்பா சொல்றேன், நீயே பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க அம்மா கைட் பண்ண பெண்ணி அந்த புக் மார்க்க பண்ணி முடிச்சா. ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணா. நானே பண்ணியிருக்கேன்னு சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஒரு பேபி சீலோட புக் மார்க் பிஞ்சு போயிடுச்சு. பெண்ணி அவகிட்ட போனா. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கொடுத்தா. எப்படி பண்ணணும்னு கத்து கொடுத்து 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. பெண்ணிக்கு இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆச்சு. அவங்க அம்மா சொன்னதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சான். அம்மா ஸ்கூல்ல இருந்து பெண்ணிய கூப்பிட வரும்போது பெண்ணி அவளோட புக் மார்க்கை காமிச்சு, அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட புக் மார்க் பண்றதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னான். சூப்பர் பெண்ணி, மற்றவங்களை எதிர்பார்க்காம உன்னோட வேலைகளை நீ பண்ண ஆரம்பிச்சா நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணுவ. அதே மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கும் நீ உதவி பண்ணலாம். இத ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? வாவ், பென்குயின் சூப்பர்ல. ஆமா, எனக்கு நல்லா புரியுது. நான் எப்பவுமே எங்க அம்மாவை தான் ஹெல்ப் கேட்பேன். குழந்தைங்களா, இன்னைக்கு நாம படிக்க போற ஆத்திச்சூடி வரி ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி. பிறரிடம் பொருள் கேட்டு பெறுவது இழிவான செயலாகும். தன் உழைப்பால் உயர்ந்து பிறருக்கு கொடுப்பவரே சிறந்தவர். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதாவது எப்பவுமே மற்றவங்களோட தயவுல நாம வாழக்கூடாது. நமக்கான சுயமரியாதையோட வாழணும். உனக்கு தேவையானது எப்பவுமே மற்றவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது நல்லதில்லை.
அப்படி பண்ணும்போது மற்றவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. நம்மளோட திறமையை வளர்த்துக்கிட்டு நம்மளோட அறிவை வளர்த்துக்கிட்டு நமக்கான விஷயங்களை நாமளே பண்ணிக்க கத்துக்கணும். எப்பவுமே மற்றவங்களை நம்பி நாம இருக்கக்கூடாது. உன்னை மட்டும் நம்பி நீ வாழணும். புரிஞ்சுதா? நான் இனிமே எங்க அம்மா கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணி தர சொல்லி கேட்க மாட்டேன்பா. உனக்கு நல்லது இல்லைன்னா மிஸ் கண்டுபிடிச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் தான் தருவாங்க. பசங்க எல்லாரும் சிரிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. 8வது ஆத்திச்சூடி வரிய என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? ஏற்பது இகழ்ச்சி, ஏற்பது இகழ்ச்சி. எப்பவுமே மற்றவங்களோட தயவுல நாம வாழக்கூடாது. நமக்கான சுயமரியாதையோட வாழணும். இதே மாதிரி முழு ஆத்திச்சூடி கதைகளை கேட்க ஹாப்பி கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.